உங்கள் எல்லாத்துக்கும் இப்போது சக்ரா ஹீலிங் படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சக்ரா ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு உடம்பளவில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், மனசளவில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நம்மளுக்குள்ளே இருக்கிற உறவுகளெல்லாம் மெச்சப்படும்னா பெட்டராகும், இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாமல் நம்ம தொழில் ரீதியாகவும் நம்ம வாழ்க்கை நல்லா சோபிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு மேலே பணம் சம்பாதிக்கிறது எப்படி, அதை பணம் செலவு பண்ணுறது எப்படி சேர்த்து வைக்கிறது, அதை பற்றியெல்லாம் கூட நமக்கு நல்ல ஒரு சக்தி நமக்கு சக்ரா ஹீலிங் வழியாக கிடைக்கும். சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது இன்னொரு சின்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் இந்த ஷார்ட்ஸு. அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் மட்டும்தானா, ஆன்மீக ரீதியில் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக உண்டு. ஏன்னா சக்ரா ஹீலிங் படிக்கும்போது தான், அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஆன்மீகத்துலேயும் நிறைய முன்னேற்றங்கள் வரும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம குண்டலினி சக்திங்கிறது மூலாதாரத்தில் இருக்குது. அப்புறம் இந்த லலிதா சஹஸ்ரநாம மாதிரி படிச்சிங்கன்னா ஒவ்வொரு சக்ராலேயும் அந்த குண்டலினி சக்தி, அந்த பார்வதி தேவி அல்லாட்டினா அந்த பிரகிருதி தத்துவம் எந்த விதத்துலையெல்லாம் குடிகொண்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. சக்ரா ஹீலிங் பண்ணுறது மெட்டீரியல் லைஃபுக்கு மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.